ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோட்டிவேஷன் இஸ் அ லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன். ஸோ அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஆ இப்போ மோட்டிவேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். மோட்டிவேஷன் இல்லன்னா எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் நம்மகிட்ட இருக்கு. ஒரு சில நாள் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப அன்ஸ்டாப்பபிளா இருப்போம். ஆனா, இதுவே வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனமா, ஆ கொஞ்சம் நம்மளால ரொம்ப டயர்டா, ரொம்ப லோவா இருப்போம். ஸோ, எப்பவுமே மோட்டிவேஷன் அப்படின்றது வொர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மோட்டிவேஷன்னா நம்ம லைஃப்ல நம்மளோட குரோத், நம்மளோட ப்ரோக்ரஷன் எல்லாமே மோட்டிவேஷன சார்ந்து மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எப்பவுமே இன்கன்சிஸ்டன்டாவே இருப்போம். கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டோம். மோட்டிவேஷனே இல்லாம எப்படி கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது? எப்படி ஒரு வொர்க் பண்றது? எப்படி சக்சஸ்ஃபுல்லா உங்க கோல் அச்சீவ் பண்றது? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் வெறும் 4 விஷயம் தான். இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்க கோல அச்சீவ் பண்ணலாம். அதுவும் அது ஷார்ட் டெர்ம் கோலா இருந்தாலும் சரி, லாங் டெர்ம் கோலா இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஹேபிட் ஆட்டோமேஷன். இதுல வந்து என்ன அப்டின்னா, ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்கன்னா, அத பத்தி யோசிக்கணும் தான். ஆனா யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்டிங்கிறது தான் கான்செப்ட். ஆ இப்ப எப்படி சொல்றது அப்டின்னா, ஒரு கோல் நீங்க வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க. அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்? ஆ அத வந்து நீங்க யோசிச்சுட்டே ஓவர் திங்க் ஓ! இது பண்ணலாமா? வேணாமா? அப்டிங்கிற செகண்ட் தாட்டே இல்லாம, அத ரெகுலரா நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது, அது உங்க ஹேபிட்டா மாறும். அந்த ஹேபிட் ஒரு கன்சிஸ்டன்சிய கொண்டு வரும். ஸோ, அந்த கன்சிஸ்டன்சி உங்க கோல் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய வழி குடுக்கும். ஸோ, அதுதான் இந்த ஹேபிட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. 2வது விஷயம் என்விரான்மென்ட் ஷேப்பிங். ஸோ, என்விரான்மென்ட் ஷேப்பிங் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சுற்றி இருக்க சூழல். ஸோ, நம்மளுடைய சுற்றி இருக்க சூழல் தான் நம்மளுடைய செயல உறுதி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்க்கு உங்க ஃபோன் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த ஃபோன வந்துட்டு எடுத்து நோண்டணும்னு தான் தோணும். ஸ்க்ரோல் பண்ணணும்னு தான் தோணும். YouTube பார்க்கணும்னு தோணும். Insta பார்க்கணும்னு தோணும். கண்டிப்பா இது எல்லாமே தோணிட்டே தான் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்து அடுத்த ரூம்லயோ, இல்ல வேற பக்கமோ வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அது ஞாபகமே இருக்காது. உங்களுக்கு அத யூஸ் பண்ணணும்னே தெரியாது. யூஸ் பண்ணணும்னே தோணாது. கரெக்ட் தானே? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ஒரு ஜங்க் ஃபுட் பக்கத்துல இருக்கீங்க அப்டின்னா, அந்த ஜங்க் ஃபுட் பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். ஆ இப்போ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இப்போ நீங்க YouTubeல வந்துட்டு சாப்பிடுற வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த சாப்பிடுற வீடியோ பார்த்து ஏதோ ஒரு டிஷ் சாப்பிடணும்னு உங்களுக்கு டெம்ப்ட் ஆகும். கரெக்ட் தானே? எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்க கோல அச்சீவ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணீங்க, எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பர்ப்பஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு ப்ரொக்ரஷனா இருக்கும் அப்டின்னு நினைக்கிறீங்களோ, அத ரெகுலரா பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரே டைம்க்கு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெறைய இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்றதும் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் நெறைய பண்ணணும்னா, நம்ம சுத்தி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டோம் அப்டின்னா, மோட்டிவேஷனே தேவையில்லையே! ஐடென்டிட்டி பேஸ்ட் பிஹேவியர். அதாவது நம்ம மனிதர்கள், நம்ம வந்துட்டு எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம எதுல வந்துட்டு கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம்னா, ரிசல்ட் என்ன அவுட்கம் வரும்? என்ன அவுட்புட் வரும்? கரெக்ட்டான அவுட்புட் வருமா? கரெக்ட்டான அவுட்கம் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா, முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளுடைய இன்புட். நம்ம என்ன குடுக்குறோம்? நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணி, எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்றோம்? ஆ எந்த அளவுக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு நம்ம பண்றோம்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ரிசல்ட் நல்லா வரணும்னா, கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? ஆ இப்போ வந்து மனிதர்கள் எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி அப்படின்னா, ஆ நம்ம என்னவா இருக்க விரும்புறோமோ, அத வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம்னா, அத நம்ம புரொடெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதுக்கான வேலைய நம்ம எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு ஷார்ட் டெர்ம் கோல்னு ஒண்ணு இருக்கும். லாங் டெர்ம் கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ என்னுடைய ஷார்ட் டெர்ம் கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் அ ஹோம் மேக்கர். ஸோ என்னோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் நான் கரெக்ட்டா பண்ணிட்டு பண்ணிட்டு சமைச்சுட்டு வெசல் வாஷிங்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு, தென் ஐ நீட் டூ மேக் யூடியூப் வீடியோஸ்.
ஸோ இது எல்லாமே என்னோட ஷார்ட் டெர்ம் கோல்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும். 2 டேஸ் ஒன்ஸ் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது. என்னோட லாங் டெர்ம் கோல் என்ன அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது. ஒரு ஃபார்ம் வாங்கணும். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றது. ஸோ அந்த லாங் டெர்ம் கோல் நான் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இந்த யூடியூப் வீடியோ போடுறது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பண்றது, இதெல்லாம் நான் ப்ராப்பரா பண்ணணும். என்னோட ரிமோட் ஒர்க் பண்றது. ஸோ இதெல்லாம் நான் ப்ராப்பரா பண்ணும்போது, எனக்கு அதுலருந்து வரக்கூடிய அவுட்புட் இருக்குல்ல, அது எனக்கு லாங் டெர்ம் கோல்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு பெர்சனா இருக்க விரும்புறீங்க அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். 4த் ஒன் ப்ராசஸ் பேஸ்ட் கோல்ஸ். அதாவது எப்பவுமே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய அ ஃபோக்கஸ் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா, ரிசல்ட்ல தான் இருக்கும். அது அவுட்கம்ல தான் இருக்கும். நம்ம என்ன போடுறோம் அப்படின்றது, நம்ம என்ன இன்புட் குடுக்குறோம் அப்படின்றதுல சுத்தமா இருக்காது. ஸோ அத நம்ம முதல்ல டெவலப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் டெவலப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ப்ராசஸ்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் கொண்டு போணும். ஸோ தட் நம்ம வந்துட்டு கரெக்ட்டா அது பக்கத்துல போயிட்டோமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அது ரொம்ப கிட்ட நெருங்கி போயிட்டுருப்போம். கரெக்ட்டான ஃபோக்கஸ்ல நம்ம கரெக்ட்டான இன்புட் குடுத்தோம் அப்டின்னா. ஸோ எப்பவுமே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மனி, ஃபாலோவர்ஸ், கிரேட்ஸ், பாடி வெயிட் இது எல்லாமே வந்துட்டு அ நமக்கு வந்துட்டு உடனே கிடைச்சிடாது. இந்த 4மே ட்ரை பண்ணணும். நெறைய எஃபோர்ட்ஸ் போடணும். அ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூ நீட் டூ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். அந்த ஹோல் குரோத் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல தான் நீங்க வந்துட்டு ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணும்போது யூ வில் கெட் அ சக்சஸ். ஸோ ஈஸிலி, ஸோ ஸ்மார்ட்லி இப்படி வேணா சொல்லலாம். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது டெய்லியும் நமக்கு இருக்காது. டெய்லியும் யாரும் நமக்கு வந்துட்டு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படிலாம் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. எவ்ரிதிங் நம்ம எல்லாமே வந்துட்டு நம்மளா தான் பண்ணிக்கணும். எனக்கு இது வேணுமா? நான் தான் வாங்கிக்கணும். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்கு எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. மோட்டிவேஷன்ங்கிறது நாமளே குடுத்துக்கிட்டு, நம்மளே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்துக்கணும். ஸோ தட்ஸ் வாட் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் மட்டுமே லைஃபா? மோட்டிவேஷன் கிடைச்சா தான் ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா, நம்ம வேற லெவல்ல போயிருவோம். ஸோ ட்ரை இட் அவுட் அண்ட் கமெண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.